நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராபின் எப்பொழுதுமே மெலடியை தான் தேடுறான். அது அவனுக்கு கம்ஃபர்ட் ஜோன் இல்லை கான்ஃபிடன்ஸ் ஜோனான்னு தெரியல. 1000 நிலவேவா இந்த சாங் எடுத்திருக்கிறான். சாங்ல டெம்போ ரொம்ப அதிகமாக இருக்கு. அந்த டெம்போவில் பாடினாதான் கேட்டவங்களுக்கு அதை நாம் நினைவுபடுத்தலாம் அந்த சாங்கோடைய அருமையை. பட் இட் வில் பி வெல் டெலிவர்ட் சாங். வணக்கம் ராபின், நீங்கள் நல்லா பாடிருக்கீங்க. சார்கிட்ட கேட்போமா? என் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய வரப்பிரசாதமான பாட்டு இது. இது கதை எல்லாருக்கும் தெரியும். எங்கேயோ வந்து போன பாட்டு வந்து திருப்பி எனக்காக ஒரு 2-3 மாதம் வெயிட் பண்ணி திரும்ப ரெக்கார்ட் பண்ணார் எம்ஜிஆர் சார். அது யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். நான் அப்படிப்பட்ட இன்னும் புகழ் பெற்ற பாடகன் இல்லை அப்போது. அது ஜஸ்ட் கம்மிங் அப் 2-3 பாட்டு தான் பாடினேன் தமிழில். இந்த பாட்டு நான் பாடணும்னு சொல்லி அவர் ரிஹர்சல்ஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் காய்ச்சலோட டைஃபாய்டில் படுத்திருந்தது. இந்த பாட்டு போச்சுன்னு நினச்சேன் நான். அவர் ஷூட்டிங் எல்லாம் அதை விற்று போட்டு அது எனக்காக வெயிட் பண்ணி இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணாருன்னா நான் எவ்வளோ பாக்கியசாலியாக இருக்கேன். இட்ஸ் அ கிரேட் பர்சன். அவருக்கு இந்த பாட்டு நான் பாடணும்னு எதுக்கு தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. அவர் எனக்கு இந்த பாட்டு கொடுத்தாரு. அது ரொம்ப சந்தோஷம். இதில் இன்னொரு பியூட்டிஃபுல் திங் என்னென்னா, இது நாங்கள் கச்சேரியில் பாடும்போது அப்போது இளையராஜா வாஸ் மை பேண்ட் லீடர். அவர் ஹார்மோனியம் வாசிப்பார். இந்த பாட்டில் இல்லாத அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணுவார் அவர். நீ பல்லவி பாடு. அவர் எப்படி வாசிச்சார் ஹார்மோனியத்தில் நான் சொல்கிறேன். 1 2 3 1 2 3. 1000 நிலவேவா ஓர் 1000 நிலவேவா இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட. இந்த மாதிரி சன்னத்தில் எல்லாம் கூட அவரே ஒரு கார்ட் ப்ரோக்ரஷன் போட்டு அவரே ஒரே சின்ன அதே ஹார்மோனியம் தான் இன்றைக்கும் வச்சுருக்கார். அப்போ ஆராதனா வந்த புதுசில் ஒரு நாளுக்கு 2-3 கச்சேரி பண்ணிட்டோம். ஆராதனா சாங்ஸ் எல்லாம் ஆராதனா சாங் ஃபேம் எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் பாவலர் சகோதரர்கள் எல்லாம் பேக்ரவுண்ட்ஸுமே மற்ற மியூசிஷியன்ஸ் இருந்தாலும் அவர் ஒரு ஹார்மோனியத்தில் அது சப்னோக்கி ராணி தரதா தரதா தர 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 தரா அது பிகினிங்கில் ஹார்மோனியம் டபுள் ஹேண்ட்லேயே எல்லாம் எவ்வளோ அழகாக வாசிப்பாருன்னா சச் என்ன நான் பிளஸட் ஆம் டு. இப்போ எம்ஜிஆர் சார் பற்றி பேசும்போது எப்படி நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்னு சொல்கிறேனோ, இளையராஜா மாதிரி ஒரு பேண்ட் லீடர் என் ஆர்கெஸ்ட்ராவில் கிடைச்சது எனக்கு நான் செஞ்ச புது பாக்கியம். அப்போது கச்சேரிலேயே அவர் எத்தனையோ பாட்டுகள் எல்லாம் கம்போஸ் பண்ணி அது அப்புறம் சினிமாவில் வந்தது. நாம் முதல்ல என்ன நினைப்போம்னா சினிமா பாட்டு இல்லாமல் வேறு ஏதாவது பாட்டா கேட்பாங்களான்னு. பட் அதுக்காகவே லேட்டர் பீப்புள் ஸ்டார்டட் கம்மிங். இளையராஜா கம்போஸ் பண்ண பாட்டெல்லாம் கேட்குறதுக்காகவே எங்கள் நிகழ்ச்சிக்கு வருவாங்க. தேனூரும் கன்னங்கள்
தாராதரே தாரி தாரே ரதானே தானானி தீரரா. இப்படி எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கு பாருங்க. தரா தரீர தாரி தீர தீரதாரே தா தனாரே தேர தேரே தே தரதே தரதே ரதம் தாரதே ரதம். இதெல்லாம் ஹார்மோனியத்தில் வாசிப்பார் அவர். ஐ ஸ்டில் ரிமெம்பர். ஜீனியஸ். அப்பொழுது அவருக்கு ஸ்வரம் எழுத வராது. he was just started learning. இப்போ ஒரு வாமனாவதாரமாக இருந்த ஒரு திரிவிக்ரமராக இருக்கார். இப்போ எங்கே இருக்காருன்னா, அவர் ஒரு அரேஞ்ச்மெண்ட் எழுதாச்சுன்னா அதுக்கு ஒரு சைன் போட வேண்டியதை தவிர வேறு யாரும் அதில் ஒரு குறை சொல்ல முடியாது. தி 4-part ரைட்டிங் he has introduced. உலகத்திலேயே எங்கேயுமே யார் அவர் கையெழுத்து பார்க்கணும், அவ்வளோ அழகாக எழுப்பு இருக்கும். ஒரு 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 அடித்து எழுதுறது கூட இருக்காது, அவ்வளோ நீட்டாக இருக்கும். நான் வேணும்னா அவரோட ஸ்கோர் ஷீட் எடுத்து பார்ப்பேன், மேலே பாலு ஜானகின்னு எழுதியிருப்பார், அது கூட ரொம்ப அழகாக இருக்கும். அது such a lovely entry I had and such lovely people entered with me. எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். அதனால தான் உங்கள் கைத்தட்டெல்லாம் எனக்கு கிடைச்சிட்டு இருக்குங்க. கிரேட். ப்ளீஸ் சார். தேங்க்யூ. ராபின், ஏதாவது சொல்லணுமா சார் கிட்ட? அவங்க தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாய் சொல்லணுமா. ஓ, இங்க இருக்காங்க சாருக்கு. வாங்க, இங்க வாங்க. இவங்க தங்கச்சி அவருக்கு. நான் அக்கா நினச்சேன். நான் உங்களை பற்றி சொல்லமா, எனக்கு தப்பா நினைக்காதீங்க. அப்படியா? அது பாருங்க எவ்வளோ டாலாக இருக்கு. அம்மா சொல்லுங்க, பேசுங்க. ஹலோ சார். என்ன நம்பர் வேணுங்க? சொல்லு கண்ணம்மா. என்ன பேர் வந்து? ரியாஸ். சரி, அப்புறம் என்ன படிக்கிற? செகண்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட் ஸ்டாண்டர்ட். நீயும் பாட்டு பாடுவியா? அண்ணா எது சொல்ல வர்றாரு? உங்க முன்னாடி 2 லைன் பாடணுமா? ப்ளீஸ். 2 லைன் அப்படின்னு பாடாத, பாட்டு பாடு. பாடு நிலாவே தேன் கவிதை பூ மலர பாடும் நிலாவே தேன் கவிதை பூ மலர உன் பாடலை நான் தேடினேன் கேட்காமலை நான் வாடினேன் பாடு நிலாவே தேன் கவிதை பூ மலர. எனக்கு யாரோ தெரியாதனமா வந்து பாட நிலாவேன்னு ஒரு விருது கொடுத்துட்டாங்க. உனக்கு என்ன விருது தெரியுமா? நீ தேன் நிலவு. நீ தேன் நிலவு. நீ கத்துக்கிறியா இசை? கத்துக்கிறேன். அது இல்லைன்னா இந்த பாட்டு அவ்வளோ ஈஸியாக பாட முடியாது. இட்ஸ் நாட் தட் ஈஸி சாங். கரெக்டாக அந்த நோட்ஸ் எல்லாம் தேன் தாரரிதா அதெல்லாம் வரணும்னா நல்ல புத்தி இருக்கணும், நல்ல ஞானம் இருக்கு உனக்கு. நிச்சயமாக வந்துடுவேன் அடுத்த வருஷம் காம்படிஷனுக்கு. தேங்க்யூ ரியா. வெல்கம். மைக் கொடுத்துறீங்களா?